Question. சமீபத்தில் 1640 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு முக்கியமான ஆர்டரை பெற்ற பொதுத்துறை நிறுவனம் PSU எது? Option A. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL. Option B. பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் BAML. Option C. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL. Option D. மசாகான்டாக் ஷிப்பில்டர்ஸ் லிமிடெட் MDL. The correct answer is. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் BEL. Question. தரவுகளின்படி 2019 முதல் இந்தியாவின் அந்நிய நேரடி முதலீட்டு FDI ஈக்விட்டி ஆதாயங்களுக்கு எந்த மாநிலம் தலைமை தாங்கி வருகிறது? Option A. கர்நாடகா. Option B. குஜராத். Option C. மகாராஷ்டிரா. Option D. தமிழ்நாடு. The correct answer is. மகாராஷ்டிரா. Question. இஸ்ரோ மற்றும் நாசா இடையேயான கூட்டு முயற்சியான எந்த திட்டம் ஜூலை 30 அன்று தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது? Option A. மங்கள்யான் -2. Option B. ஆதித்யா L1. Option C. நிசார். Option D. சுக்ராயான் -1. The correct answer is. நிசார். Question. எந்த நாடு மாலத்தீவுகளுக்கு $565 மில்லியன் கடன் உதவி வழங்கி தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதித்து வருகிறது? Option A. சீனா. Option B. இந்தியா. Option C. இலங்கை. Option D. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். The correct answer is. இந்தியா. Question. இயற்கை விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை MSP வழங்கும் இந்தியாவின் முதல் மாநிலமாக சமீபத்தில் எது ஆனது? Option A. உத்தரகாண்ட். Option B. இமாச்சல பிரதேசம். Option C. ஆந்திர பிரதேசம். Option D. மத்திய பிரதேசம். The correct answer is. இமாச்சல பிரதேசம். Question. எந்த விருதை நாடாளுமன்ற செயல்பாட்டிற்காக 17 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெற்றனர்? Option A. சன்சத் ஸ்ரீ விருது. Option B. பாராளுமன்ற சிறப்பு விருது. Option C. சன்சத் ரத்னா விருது. Option D. பாரத ரத்னா. The correct answer is. சன்சத் ரத்னா விருது. Question. திரோனிலிருந்து ஏவப்பட்ட DRDO பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக சோதனை செய்த துல்லியமான ஏவுகணையின் பெயர் என்ன? Option A. பிரம்மோஸ் NG. Option B. அக்னி V. Option C. 3. Option D. பிருத்வி 2. The correct answer is. 3. Question. அடிஸ் அபாபாவில் நடைபெறவுள்ள ஐநா உணவுமுறை உச்சி மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்ன? Option A. ஆப்பிரிக்காவிலிருந்து விவசாய ஏற்றுமதியை ஊக்குவித்தல். Option B. உணவு உற்பத்தியில் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை எதிர்கொள்ளுதல். Option C. பசியை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான உலகளாவிய வழிகள். Option D. சர்வதேச உணவு வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துதல். The correct answer is. பசியை முடிவுக்கு கொண்டுவருவதற்கான உலகளாவிய வழிகள். Question. அஸ்ஸாமைச் சேர்ந்த மாணவி ஹிமானி குருங் இந்தியாவின் முதல் சூரிய திட்டத்திற்கான பயிற்சி பட்டறையில் எந்த நிறுவனத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார்? Option A. நாசா. Option B. DRDO. Option C. இஸ்ரோ. Option D. JEXA. The correct answer is. இஸ்ரோ. Question. சமீபத்திய அறிக்கையின்படி கடந்த 6 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசத்தில் பெண் தொழிலாளர் பங்கேற்பில் எத்தனை சதவீதம் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது? Option A. 12 விழுக்காடு. Option B. 22 விழுக்காடு. Option C. 36 விழுக்காடு. Option D. 14 விழுக்காடு. The correct answer is. 22 விழுக்காடு.